சார் இப்போ உங்க அசோசியேஷன் வித் ஏஜிஎஸ், அதாவது ஃபர்ஸ்ட் படம் வித் ஏஜிஎஸ் உங்களோட 2வது படம். ஸோ இந்த 2வது படம் முடியறதுக்குள்ள அதே கம்பெனியில் 3வது படம் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு போஸ்டரோ ஒரு டைட்டில்லையோ தெரிக்க விட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கும் அகோரம் சார், கணேஷ் சுரேஷ் சார் அவங்களோட டிராவல் பற்றி, ஏஜிஎஸ் பற்றி. கல்பாத்தி அகோரம் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச லைஃப்பில் கிடச்சிருக்கு இப்போ ஒரு மென்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் நார்மலாக இருக்க முடியுது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட, அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம எது பண்ணாலும் தட்டி கொடுக்குறாரு, நல்லா இல்லாத விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போனது இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அவர் வந்து அது வந்து வேணான்னு சொன்னதே இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னா அவர் வந்து நான் டேரக்டர் சொன்னா கரெக்டாக இருக்கும்னு இது பண்ணிப்பார். அவருக்கு தேவை கதை, அவருக்கு பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி அவர் வந்து இந்த ஹாலிவுட்டில் கதை கேட்குற மாதிரிலாம் கேட்க மாட்டார். அவர் வந்து இப்போ நம்ம ஒரு பட்டுக்கோட்டையில், மேட்டூரில், சேலமில், தாராபுரத்தில், ராசிபுரத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து படம் பார்க்குறவனுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்ற ஒரு வெகுஜன மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அகோரம் சார். அந்த அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே காமன் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படின்றது என்னுடைய இது. ஸோ அதே மாதிரி இப்போ ஏஜிஎஸ் 26 பண்ணிட்டு இருக்கும் போதே ஏஜிஎஸ் 27 அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க படம். இத்தனைக்கும் அவங்க படம் கூட ஃபைனல் அவுட் பார்க்கல. அதுக்கு முன்னாடியே படம் அப்போ டிராகன் இன்னும் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒன்று அவங்களோட பெருந்தன்மை, இன்னொன்று அந்த டைரக்டர் மேலே வச்சிருக்க, என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. ஏதோ ஒரு வகையில் அவங்க காசை வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்த பட்ஜெட்டில், சொன்ன டைமில், சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் சொன்ன மாதிரியே அவங்க படத்தை எடுத்து கொடுத்தன்றதுல அவங்க ஹாப்பியாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சின்சியாரிட்டியை பார்த்துருக்காங்க. அதுக்கான ரெக்கக்னிஷன் தான் அடுத்த